மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தளபதி புகழ் தாய்லாந்து வரைக்கும் நாரிக்கிட்டு இருக்குது. அதாவது உள்ளூர் தாண்டி உள்நாடு தாண்டி இன்னைக்கு உலக நாடுகள் வரைக்கும் நம்ம தளபதியோட புகழ் நாரிட்டு கிடக்கு. எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? உலக நாடுகள் அளவுக்கு நாரக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் ஏன் வைரலா மாறி இருக்குன்னா, இங்க நடிகர் விஜய் எப்பேற்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்காரு, எப்பேற்பட்ட தன்னுடைய ஃபாலோவர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காருன்னு சொல்லி இந்த வீடியோ இன்னைக்கு பறைசாற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது உலக அளவுல ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர், ஐஷோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர். அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இந்த யூடியூப் பேஜ்ன்றது இன்னைக்கு உலக அளவில் அதிக ஃபாலோவர்ஸ், அதிக சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு பேஜ்னா அதுல இவரும் ஒரு முக்கியமான ஆளு. கிட்டத்தட்ட 45 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு யூடியூபர் இவரு. இவருடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, விளாகர். பல நாடுகளுக்கு போய் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு காட்சிப்படுத்துவாரு. இது எல்லாத்தையுமே லைவா செய்வாரு. ஏன்னா மற்ற யூடியூபர்ஸோ மற்ற விளாகர்ஸோ லைவ் பண்ணுவாங்க, ஆனா சில நிமிடங்கள் போடுவாங்க, ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ போடுவாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கிரிப்டட் இருக்காது, எந்த எடிட்டட் எதுவுமே இருக்காது. அப்படியே லைவ் ஒரு நாட்டுக்கு போவாரு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே லைவா யதார்த்தத்தை காட்டுவாரு. அதுதான் அவரோட சேனல். அதனாலதான் இவருடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் பல நாடுகளிலுமே இவரை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு யூடியூபர். அப்போ அந்த ஐஷோ ஸ்பீடு அவர் என்ன செஞ்சாருன்னா, இப்போ சமீபமா தாய்லாந்துக்கு போயிருக்கிறாரு. தாய்லாந்து நாடு எப்படி இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அவர் கார்ல போகும்போது இங்க இருக்கக்கூடிய தற்கொலைகள் அவரை கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போய் டிவிக்கேன்னு போய் அங்கேயுமே போய் டிவிக்கிறதுக்கு போயிட்டானுங்க. அவன் முழிக்கிறான் அந்த ஆளு. என்ன டிவிகே விவிகே வாட் விவிகேன்னு சொல்லி நடுவுல 2-3 இங்கிலீஷ் கெட்ட வார்த்தையும் வேற பேசுறான் அந்த ஆளு. என்னடா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலடா, என்னடா விவிகே அப்படி சொல்லி அவனுங்க அப்பயும் பின்னாடி வந்து டிவிகேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து தளபதி அப்படின்றானுங்க. வாட் தளபதி அப்படிங்கிறான். கடைசியில போய் இந்த தளபதி அங்கேயும் போய் தாய்லாந்து வரைக்கும் இந்த தளபதியை போய் சேர்த்து விட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த பைக்ல ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பழக்கம் பாருங்க. இங்க விஜய் எங்கேயுமே போனாலுமே அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தளபதின்னு கத்திட்டு வரும்போது, அன்னைக்கே நடிகர் விஜய், எப்பா என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராதப்பா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நீ கீழே தழுவி விழுந்துட்டுனா உனக்கு பெரிய அது ஆபத்தாகும், உன் குடும்பத்துக்கு பாதிப்பாகும், என்ன ஏன் இங்க பாக்குற அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அன்னைக்கே ஒரு அறிவுரை சொல்லியிருந்தாருன்னா, இன்னைக்கு தாய்லாந்து வரைக்கும் ஒரு காலை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் போயிருக்காது. சரி, அங்க போயிட்டு இருக்காங்களா, டிவிக்கே தளபதி அப்படின்னு சொல்லி போறான். வாட் தளபதி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு இருக்காப்ல. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஹீஸ் a சவுத் இந்தியன் ஆக்டர், சவுத் இந்தியஸ் ஃபேமஸ் ஆக்டர் அப்படின்றாங்க. ஒரு தென்னிந்தியாவுல மிகப்பெரிய ஒரு ஆக்டர் தான் நடிகர் விஜய் அப்படின்றான். அதுக்கு நான் என்னடா செய்யணும் அப்படின்னும் போது அவன் இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஜய் விவிகேன்றாங்க, விஜய் புஜின்றாங்க, என்னடா கதை அப்படின்னு கேட்கும் போது, ஹீஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்கார கூட்டம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா அவர் அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த கதையை கேட்டோன்னே மொத்த தமிழ்நாடுல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே, என்னது இந்தியாவுக்கே சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுனாலே அதுவே ஃபர்ஸ்ட் லாஜிக் இல்ல. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின். இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் சர்க்கார் படம் நடிச்சாப்புல, சர்க்கார் படத்துல கடைசியில எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த எலெக்ஷன்ல விஜயோட டீம் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஓ, சர்க்கார் படத்துல இவர் ஜெயிச்சார்ல, ஜெயிச்ச அன்னைக்கு நம்ம தளபதி வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப இவங்களோட அந்த உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்துல இவங்க அவர் முதலமைச்சரா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கே நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, நினைச்சிட்டு போவோம், தனி உலகம், அது ஒரு கற்பனை உலகம். அன்னைக்கு நினைச்சிட்டு போ, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னாலும் ஏதாவது லாஜிக் இருக்குது. ஆனா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன பாரு, இதை கேட்டோன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தற்கொலை கூட்டம். சீஃப் மினிஸ்டர்னா அது ஒரு மாநிலத்துக்கு தானே தவிர அது ஒரு நாட்டுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் கூட இல்லாம இந்த ஒரு மானத்தை போய், இந்திய மானத்தை கொண்டு போய் இன்னைக்கு தாய்லாந்துல போய் இந்தியா மானத்தை போய் வித்துட்டு வரக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு தற்கொலை செயலை செஞ்சுக்கிட்டு இங்க ஒரு கூட்டம் இன்னைக்கு அலைஞ்சிட்டு கிடக்கு. Chief Minister of India. Bro, what the fuck? Hey! Is these yours? Yeah, this is mine, bro. Bro, why you giving me your shoe? Why did he give me his shoes? What? Dalivy DK. What y'all say? G-Bay. Chief Minister of India. Chief Minister of India. Is it? Chief Minister of India.
இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருவிக்கிட்ட முண்டங்களா. ஆனா இங்க நடந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஐஷோ ஸ்பீட் யூடியூப் சேனல், இந்த சேனல் மூலியமா பல உண்மைகள் வெளியில வந்திருக்குது. அந்த மாதிரிதான் இந்த தற்குறி கூட்டம் எவ்வளவு மோசமானது, எப்பேற்பட்ட ஒரு தற்குறி கூட்டத்தை நடிகர் விஜய் ஃபாலோவர்ஸா வச்சிருக்காரு அப்படிங்கிற உண்மை இன்னைக்கு வெளியில வந்திருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஐஷோ ஸ்பீடு இதுக்கு முன்னாடி என்ன உண்மைகள்லாம் வெளியில வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். அவர் பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணும்போது சமீபத்துல சைனாவுக்கு போயிருந்தாரு. அப்ப சைனாவுக்கு போய் சைனாவுடைய பல இடங்களை அவர் காட்சிப்படுத்துறாரு. சைனாவுல மக்கள் மத்தியில இருந்து மிகப்பெரிய அளவுல வரவேற்பு இருக்கு. அந்த வரவேற்பை பார்த்தனா அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன சைனாவுல எப்படி எனக்கு வரவேற்பு கிடைக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்பட்டாரு. ஏன் இந்த ஆச்சரியம் அப்படின்னா, அமெரிக்கா மாதிரியான மேற்கத்திய நாடுகள்ல வந்து சைனால வந்து யூடியூப் கிடையாது, சைனால வாட்ஸ்அப் கிடையாது, சைனால ஃபேஸ்புக் கிடையாது, அங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சைனாவுல ஒரு முன்னேற்றம் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொய்யை சித்தரிச்சு அமெரிக்காவுல பிரதிபலிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய ஒரு திட்டமே என்னன்னா, தனக்கு வேண்டாதவர்களை ஒன்னு அழிச்சு சாவடிப்பாங்க, அழிக்க முடியலையா அவதூறு சொல்லி சாவடிப்பாங்க. இதுதான் அமெரிக்காவுடைய ஒரு யுக்தி. அந்த மாதிரி சைனாவுக்கு மேல எதிரான பிரச்சாரங்கள் செய்யறதுக்காகவே அமெரிக்கா பல மில்லியன் டாலர்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கருத்தியலை கேட்டு வளர்ந்தவர் தான் இந்த ஐஷோ ஸ்பீடு. அப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து சைனாவுல யூடியூப் கிடையாது, சைனாவுல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சைனா இவ்வளவு பெரிய முன்னேற்றப்பட்ட ஒரு நகரமா மாறி இருக்கு, இவ்வளவு பெரிய முன்னேறிய ஒரு நாடா மாறி இருக்கு. நம்ம யூடியூப்ல லைவ் போடுறோம், அதை பார்த்துட்டு இந்த மக்கள் வராங்கன்னா அப்ப இங்க யூடியூப் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லி பல உண்மைகள் அந்த ஏன்னா லைவ்ல நடக்குது இல்லையா. எடிட்டிங்னா பின்னாடி ஏதாவது முன்ன பின்ன மாத்தி எடுக்கலாம், இது லைவ்ங்கிறதால இதை எல்லாருமே பார்க்கறாங்க. அப்போ சைனாவுல யூடியூப் இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை வெளியில் வந்தது. அதே மாதிரி சைனாவுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, சைனா பொருள்னாலே ரொம்ப லோக்கலா இருக்கும், சைனா பொருள்னாலே சீக்கிரம் உடைஞ்சிரும், இன்னைக்கு நம்ம ஈஸியா சொல்லிட்டு இருப்போம் சைனா போன்ல அப்படின்போம். அந்த மாதிரி சைனாவை இவ்வளவு கேவலமா பார்க்கப்பட்ட நேரத்துல சைனா எந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்குன்னு சொல்லி அதுல ஒரு வீடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சது. அதுல வந்து அவர் ஒரு ஏரியாவில் நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு தரையில நடந்து போயிட்டு இருக்காரு. இவரை சுத்தி பல கட்டடங்கள் இருக்கு, பல உயரமான கட்டடங்கள் இருக்கு. அப்ப அந்த ஊரை சேர்ந்தவங்க சொல்றாங்க, நீங்க நிக்கிறது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு ரோட்ல நீங்க நிக்கிறீங்க, ஆனா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரோட்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படி கீழே எட்டி பாக்குறாரு. அதுக்கு கீழே ஒரு 20 அடி அளவுக்கு 20 மாடி அளவுக்கு அதுக்கு கீழே கேப் இருக்கு. அப்ப 20 மாடி உயரத்துக்கு மேல ஒரு நகரத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க, அதுக்கு மேல பல கட்டடங்கள் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ டெக்னாலஜில ஒரு பொருளாதார கட்டுப்பாட்டுல இந்த அளவுக்கு சைனா எந்த அளவுக்கு, அதாவது அமெரிக்காலாம் சும்மா நம்ம சின்ன வயசுல இருந்து அமெரிக்கா போகணும், அமெரிக்கான்னு ஒரு நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி சாப்பிட்டு போட்டு சைனா போயிருச்சு அப்படிங்கிற பல உண்மைகள் அந்த வீடியோ மூலியமா வெளியே வந்தது. அதனால சைனா அரசு சார்பில் இருந்து, சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் இருந்து அந்த ஐஷோ ஸ்பீடு யூடியூப் சேனலுக்கு வந்து பெரிய அளவுல நன்றி தெரிவிச்சாங்க. எங்க மேல பல அவதூறுகள் சொல்லப்பட்டது, அமெரிக்கா சார்பில் பல செலவு பண்ணி அவதூறு சொல்லப்பட்டது, அந்த உண்மையெல்லாம் ஒரு அமெரிக்கர் மூலியமாவே இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி சைனா சார்பில் அவருக்கு நன்றி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவருமே சைனாவுக்கு போய் ரொம்ப பூரிப்படைஞ்சாரு. காரணம் என்னன்னா, சைனாவுக்கு அவர் போகும்போது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சது. ஏதோ என் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், என் ஊருக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சைனா மக்கள் அவர் பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தாங்க. இவருக்கு அது ஏன் பூரிப்பாச்சு அப்படின்னா, இவர் 1000 தான் இருந்தாலும் ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்தவர். அமெரிக்காவில் அவங்க என்னதான் டெக்னாலஜி ரீதியாவோ எஜுகேஷன் ரீதியாவோ பெரிய அளவில் வளர்ந்தாலும் அந்த நிறவரி அமெரிக்கர்களுக்கு இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. 1950-60 காலகட்டத்தில் நிறவரி கோலோச்சிய ஒரு காலம் அமெரிக்காவில். அப்ப அந்த நிறவரி இன்னைக்கும் அங்க நிறவரி இல்லைனாலும் அந்த நிறவரி மனநிலையில இருந்தா ஒண்ணு முழுசா வெளியில வரல. அப்ப இந்த இவ்வளவு உலக அளவுல ஃபேமஸான ஒரு யூடியூபர் இவரே பல இடங்கள்ல போனாலுமே இவர் ஒரு நிறவரி அடிப்படையில ஓரம் ஒதுக்குறது, இந்த நம்ம ஊர்ல ஜாதி தீண்டாமை பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நிற அடிப்படையில் தீண்டாமை செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி அங்க ஒதுக்கும் போது சைனாவுல இவர் போகும்போது பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்தோன்னே என்ன ஒரு அண்ணன் தம்பி மாதிரில இவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் போது பார்க்கும்போது எனக்கு முகமது அலியோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா முகமது அலி அவர் 1950-60 காலகட்டத்தில் அவரு அவ்வளவு பெரிய பாக்ஸிங்ல அவ்வளவு பெரிய ஒரு சாம்பியன். அப்ப அவ்வளவு பெரிய சாம்பியனா இருந்து அந்த நாட்டுக்காக ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குறாரு, பாக்ஸிங்ல வின் பண்ணி ஒலிம்பிக் பதக்கமே வாங்கிட்டாரு. ஆனா அந்த ஒலிம்பிக் பதக்கத்தோட அவரு அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் போறாரு, சாப்பிடலாம் சொல்லி ரெஸ்டாரண்ட் போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு வெள்ளையரால நடத்தப்படக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்றாங்க, இங்க பிளாக்கர்ஸ் நாட் அலோடு, கருப்பினத்தை சேர்ந்தவங்க உள்ள அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி நாட்டுக்காக ஒலிம்பிக் பதக்கம் வாங்கப்பட்ட ஒரு வீரன், உலக பிரபலமான ஒரு வீரன், ஆனா நீ ஆயிருந்தாலும் நீ ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் அங்கேயே வெளியில அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ இவ்வளோ நான் நாட்டுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணி என் உடலை வருத்தி எனக்கு உயிரை பணைய வச்சு இவ்வளோ பெரிய சண்டை போட்டு நாட்டுக்காக நான் பதக்கம் வாங்குறேன், இந்த பதக்கம் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஓஹியோ நதி, அந்த ஓஹியோ நதியில தன்னோட பதக்கத்தை ஒட்டுமொத்தமா தூக்கி அடிச்சிடறாரு. இந்த விபரத்தை எல்லாமே முகமது அலி தன்னுடைய ஓன் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துல இதெல்லாம் குறிப்பிடுறாரு. இதெல்லாம் குறிப்பிட்டு முடிச்சுட்டு
அந்த டைம்ல அமெரிக்கா இது மாதிரியான பல நாடுகள்ல நேஷன் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்ன அப்படின்னா என்னன்னா, கருப்பினத்தை சேர்ந்தவர்கள், இந்த கருப்பு நிறவரியால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே இஸ்லாத்தை ஏத்திருப்பாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் ஒண்ணு அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. இந்த அமைப்பு மூலியமா நிறவரியால பாதிக்கப்பட்ட பல பேர் நிவாரணம் அடைகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த 1950, 60, 70க்குள்ள நடக்கக்கூடிய கதைகள் இதெல்லாமே. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல தீண்டாமை பெரிய அளவுல இருக்கும்போது மீனாட்சிபுரம் என்ற ஒட்டுமொத்த கிராமமே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு ரஹமத் நகரா அந்த தீண்டாமையில இருந்து மொத்தமா விடுதலை அடைஞ்சிருக்காங்களோ, அந்த மாதிரி அமெரிக்காவில் விடுதலை அடைகிறதுக்கு இந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்ற ஒரு அமைப்பு அன்னைக்கு ஒரு காரணமா இருந்தது. அப்போ அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது பிறகு இன்னைக்கு முகமது அலி அப்படிங்கிற ஒரு பெயரோட அவர் உலக அளவுல பிரபலமா இருக்காரு. அவரை நோக்கி எந்த ஒரு தீண்டாமையும் இல்ல. அவர் ஒரு பள்ளிவாசல்ல போனாலோ, அவர் உம்ராவுக்கு செய்ய போகும்போதோ அவருக்கு எந்த ஒரு தீண்டாமை இல்லை, எல்லாரும் சகோதரனா வாழ்றோம் அப்படின்ற ஒரு முழு திருப்தியோட எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி தான் இந்த ஐஷோ ஸ்பீட் இருக்கார் இல்லையா, இந்த யூடியூபர் சைனாவுக்கு போகும்போது அங்க கிடைக்கக்கூடிய வரவேற்பு, அமெரிக்காவிலேயே நம்மள ஒரு நிறப்பாகுபாட பார்த்தா இங்க நமக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு திருப்தி இருந்தது. இப்ப இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஐஷோ ஸ்பீடு யூடியூப் சேனல் மூலமா பல உண்மைகள் வெளியில வந்தது. இந்த சைனா மாதிரியான பல உண்மைகள் வெளியில வந்தது. அந்த மாதிரி வெளிவந்த ஒரு உண்மைதான், நடிகர் விஜய் எப்பேற்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு அடிப்படை அரசியல் புரிதல், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான், இந்த அளவுக்கு தான் இவர் அரசியலை கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிற இந்த உண்மை இன்னைக்கு ஐஷோ ஸ்பீடு மூலியமா இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதா? ஏன் இவங்களை தற்கொலை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இவங்க சார்பில் ஒரு இன்ஃபுளுசர் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடக்கூடிய ஒரு நபர். அவர் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டாரு. அதாவது கரூர்ல இறந்த 41 பேருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 10 லட்ச ரூபா அறிவிச்சாங்க இல்லையா, அந்த 10 லட்ச ரூபா கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாரு. இதுதான் இந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. ஏண்டா ஒரு வீடியோ போட போறியா, ஒரு செய்தியை பரப்ப போறியா, அதை நீ பரப்புறல்ல, அதை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோ, அதோட செய்தியோட முழுமையை தன்மையை முதல் படி அப்படிங்கிறது. இதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். ஃபர்ஸ்ட் இங்க கரூர்ல அந்த 41 உயிர் பறி போயிருச்சுல, விஜய் அங்கிருந்து பறந்து ஓடி போய் பனையூர்ல போய் பதுங்கிட்டாரு. ஆனா தமிழ்நாடு அரசு அந்த அறிவிச்ச 10 லட்சம் ரூபாயை மறுநாள் காலையிலேயே கொண்டு போய் கொடுத்தாங்க. அதாவது சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27ஆம் தேதி சம்பவம் நடந்தது. மறுநாள் செப்டம்பர் 28ஆம் தேதியே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, எம்பி கனிமொழி, இவங்க 2 பேருமே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தார் வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அரசு சார்பில் அந்த 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை அன்னைக்கே கொடுத்து முடிச்சிட்டாங்க. இது பாலிமர் மாதிரியான பல ஊடகங்கள் அந்த வீடியோக்கள் கூட இருக்குது. கொடுக்கப்பட்ட நிவாரண தொகை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 41 பேர் உயிரிழந்தாங்க. 41 பேருக்குமே தலா 10 லட்சம் ரூபாய் மூலியமா அரசு மூலியமா கொடுக்கப்பட்டாச்சு. 47 பேர் படுத்தீவிரமா காயம் அடைஞ்சாங்க. ரொம்ப தீவிர காயம், கை கால் முறிவு ஏற்பட்டு பெரிய அளவுல காயம், முகமெல்லாம் இவ்வளவு பெருசு வீங்கி போகக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல காயம் அடைஞ்சாங்க. அந்த 47 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நிதி உதவி செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி காயம் அப்படிங்கிற அளவுல, அதாவது கூட்டத்துல போய் காயமாயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட 55 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு தலா 50,000 ரூபாய் மணிக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டது. அப்போ டோட்டலா ஓவராலா 143 பேருக்கு அரசு சார்பில் இருந்து 4,84 லட்சம் ரூபாய் மறுநாளே அரசு சார்பில் இருந்து கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ இந்த எந்த ஒரு புரிதலுமே இல்லாம எனக்கு ஒரு செய்தி வரும், அதோட உண்மைத்தன்மை நான் ஆராய மாட்டேன், அதை நான் படிக்க மாட்டேன், ஏன்னா படிக்க தெரியாத தற்குறி, ஆனா இருச்சத்துக்கு நான் பொய்களையும் கற்பனையில அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா அப்படி பொய்ய சொல்லிட்டு அலையறீங்க, கொஞ்சமாச்சும் படிங்கடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ஐயோ நம்ம பொய்ய பரப்பிடுமான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. நேத்து சாயந்தரம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல தவறான பதிவு எல்லாம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பா வந்து போட்டிருக்க மாட்டேன். என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு, ஆனா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசு உடனடியாக வந்து 10 லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுத்துருச்சுன்னா நீங்க வந்து தவறுதலா பேசியிருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நேத்தே உடனே அந்த வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நான் எந்த வீடியோ போட்டாலுமே 1க்கு 4 வாட்டி நான் கிராஸ் செக் பண்ணிட்டு நான் போடுவேன். இப்ப தெரியுதா, பொய் செய்தி பரப்புன ஒரு சிலர் ஆரம்பத்துல கைது செஞ்சாங்க. ஏன் கைது செஞ்சாங்கன்னா இந்த மாதிரிதான், கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிட்டாங்க, ஊசி போட்டு சாவடிச்சிட்டாங்க, இப்படி பொய்களை பரப்புனா தூக்கி மடியில வச்சுலாம் கொஞ்சம் மாட்டாங்க, கைது செய்யதான் செய்வாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை நாளைக்கு வந்துடும், ஐயோ நம்மள கைது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற அந்த அச்சம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்துட்டாங்க, இனி நான் எந்த ஒரு செய்தியை பரப்புறதா இருந்தாலும் எந்த ஒரு வீடியோ போறதா இருந்தாலும் 1க்கு 4 முறை நான் இனிமே வந்து ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறேன், இனிமே நான் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டதுக்கு பிறகுதான் புத்தி வருது. நீ கிராஸ் செக் பண்ணி தான் முதல்ல இந்த கூட்டத்தில் ஒருத்த நாள் சேர்ந்திருக்க மாட்டேன், அதான் அதுல முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்த இடத்துல ஏன்னா இப்பவும் சரி, எனக்கு இப்பவுமே சரி, ஒரு சில விஜய் ரசிகர்கள் எங்கேயா பார்த்தா சொல்லுவாங்க, பாய் 1000 தான் இருந்தாலும் இது ஒரு சதிதான் பாய், உள்ள பூந்து கொன்னுட்டாங்க பாய், உள்ள பூந்து கொன்னுட்டாங்க, இதெல்லாம் ஒரு காலத்துல வெளியில வரும், ஒரு காலத்துல வெளில வரும் பாருங்க. அதாவது இந்த மெர்சல் படத்துல அப்பாவை கொண்டுருவாங்க, அதுக்கு அடுத்து மகன் 2 பேரு, அதுக்கு அடுத்து வந்து பழிவாங்க வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி இன்னும் சினிமா மனநிலையே வாழ்ந்துட்டு இருக்காங்க.
சதியெல்லாம் வெளியில வரும்னா வெளியில எல்லாம் வர தேவையில்லப்பா. வீடியோ ஆதாரம் உங்க தளபதி கையில தான் வீடியோ இருக்குது. அவர் கையில அவருடைய வேனை சுத்தி 8K குவாலிட்டி கொண்ட பல கேமராக்கள் இருக்குது. 33க்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமரா பறக்க விட்டுருந்தாரு. அந்த கேமரா காட்சி அவர் வெளியில விட்டாலே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்ப இதையே அவங்க வெளியில விடாத போது புரியலையா, அங்க எந்த ஒரு சதியே நடக்கல, கூட்ட நெரிசல், இவர் தாமதமா வந்ததான் காரணம் அப்படிங்கிற இந்த அடிப்படை கூடமா அவங்களுக்கு புரியாம தான் இப்படி கற்பனை கதைகளையும் கேட்ட கதைகளையும் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுல அடுத்த கட்டம் அப்டேட் ஆகி போயிட்டாங்க. அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அப்டேட் ஆகுறாங்களாம். இப்போ பார்த்தோம்னா என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இந்த பருவ மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மழை பெய்யும் போது இதை வச்சு பல வகையான பொய் செய்திகள் பரவுது. ஆக்சுவலா இந்த பொய் செய்தியை பரப்புறது பிஜேபி செய்தியை பரப்புறாங்க. இவங்க கூடிய சீக்கிரமே பிஜேபி கூட கூட்டணி வைக்க தயாரா இருக்கிறதால அந்த செய்தியெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணி, ஏன்னா இவங்களுக்கு சொந்த அறிவு கிடையாது, அந்த செய்தி அப்படியே கேப்சர் பண்ணி இவங்க சார்பில் இங்க அடிச்சு விட்டுறாங்க. ஆக்டர் விஜய் ஃபேன் டீம், ஆக்டர் விஜய் டீம் இப்படின்னு சொல்லக்கூடிய பல பேஜ்களை பார்த்தோம்னா இன்னையில காலையில இருந்து ஒரு செய்தி பெரிய அளவில் வைரலா இருக்கு. ஒரு போட்டோ போடுறாங்க, அந்த இடத்துல தண்ணி பெரிய அளவில் தேங்கி போய் கிடக்கு, பள்ளம் தோண்டப்பட்டிருக்குது, மக்கள் யாருமே போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இந்த போட்டோவை பதிவிட்டுட்டு இது சென்னை துரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், துரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்டுடைய பகுதி அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை போட்டுட்டு, விடியா அரசு, இது விடியல் அரசு கிடையாது, விடியாத அரசு, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க, ஒரு சின்ன மழைக்கே மக்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க. அதே மாதிரி ஒரு சில பசங்க கழுத்தளவு மார்பளவு தண்ணியில நின்றுட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ காட்சிகள், இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு, பாத்தீங்களா சென்னையில எப்படி மதந்துட்டு இருக்கு பாத்தீங்களா சென்னை அப்படின்னு சொல்லி இவங்க இதுக்கெல்லாம் தீர்வு வரணும், எங்க தளபதி வெளியில வரணும், முதல் தளபதி பனையூர்ல இருந்து வெளியில வர சொல்லு, அதுக்கப்புறம் இது வந்து தீர்வு காண வரட்டும். அதுக்கப்புறம் இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு போய் தேடி போய் பார்த்தோம்னா அதுதான் சொல்றோம், நீ பதிவிடையாச்சும் அதான் நீ பதிவிடக்கூடிய கருத்தாச்சும் உண்மையான்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்றது இதுக்குதான். அந்த துரப்பாக்கம் சொன்னாங்கல்ல, அந்த துரப்பாக்கத்துடைய போட்டோவை போய் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதாவது சென்னையில மழைநீர் வடிகாலுக்காக பல இடங்கள்ல பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த குழாய்கள் தான், அந்த குழாய் இப்ப 10ஆம் தான் தண்ணி தேங்குது. அதனால ராட்சத குழாய்கள் சென்னை முழுக்க பதிக்கக்கூடிய அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அந்த ராட்சத குழாய் பதிக்கணும்னா பள்ளம் தோண்டினாங்க. அப்ப பள்ளம் தோண்ட அந்த காலகட்டத்துல மழை பெஞ்சிருச்சு. அப்ப பள்ளம் தோண்டப்பட்ட மண் அங்க இருக்குது, அந்த மண் இருக்கிறதால மழை பெஞ்சோட சேரும் அதிகமா ஆகி போச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு அந்த சொல்லக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட ஸ்பாட், அந்த துரப்பாக்கம் பகுதி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, பள்ளம் எல்லாம் அன்னைக்கே மூடி முடிச்சாச்சு. இன்னைக்கு அந்த பகுதி ஒரு இயல்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நார்மலான நிலைமை இருக்குது. அப்ப இது எதையுமே இவங்க பார்க்காம இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. இந்த கழுத்தளவு மார்பளவு தண்ணியில நின்றாங்கன்னு ஒரு செய்தியை பரப்புனாங்க பாருங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில மழை பெய்யும் போது அன்னைக்கே பரப்பப்பட்ட வீடியோ. ஏன்னா கனமழை, ஒன்னு நல்லா புரிஞ்சவங்க, கனமழை, வரலாறு காணாத மழை, அந்த மாதிரி பெய்யும் போது ரெட் அலர்ட்டையும் தாண்டி, வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் சொல்லும், அதை விட அதிக அளவுல மழை பெய்யும் போது அது துபாயிலுமே இருந்தாலும் தண்ணி தேங்கதான் செய்யும், அமெரிக்காவே இருந்தாலும் தண்ணி தேங்கதான் செய்யும், இங்கிலாந்து இருந்தாலும் தண்ணி தேங்க செய்யும். இது மாதிரி எத்தனையோ செய்திகள் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி தண்ணி தேங்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இது ஏதோ இன்னைக்கு பரப்புற மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சமாச்சும் அறிவு வேணா, சென்னையில அந்த அளவுக்கு மழை பெஞ்சதே ஏதோ ஒரு இரவுல கொஞ்ச நேரத்துல மழை பெய்யுது, இந்த மழைக்கு முதல் இவ்வளவு தண்ணி நிக்குமா, இவ்வளவு தண்ணி திங்கிற அளவுக்கு மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிற இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் இப்படி பொய் செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. ஒண்ணுமில்ல, இந்த வீடியோ நம்ம பதிவிடுறதுக்காக நம்ம சொன்னோம்ல, அந்த ஐஷோ ஸ்பீட் அந்த யூடியூப் சேனல், அவங்க யாரு, அவங்க சைனா போகும்போது என்ன நடந்துச்சு. ஏன்னா ஒரு நண்பர் சொன்னாரு, அவர் சைனா போகும்போது மரல நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா ஒரு நண்பர் சொன்னாரு, கேட்டதை நம்ம போட்டக்கூடாது, அது உண்மையாலே சைனாவில் நடந்துச்சா, இவர் சைனா போகும்போது என்ன நடந்தது, சைனா அரசு சார்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லி முழு தகவல்களை நம்ம போய் ஆய்வு செய்யறோம். அதே மாதிரி முகமது அலி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காலங்காலமா நம்ம எல்லாம் கேட்கக்கூடிய விஷயம் தான். ஆனா காலங்காலமா கேட்டா பத்தாது, இது முகமது அலி டிக்ளேர் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி அவருடைய ஓன் ஸ்டோரி புத்தகம், அந்த புத்தகத்தை போய் ஃபேக்ட் செக் பண்ணி அந்த சம்பவம் உண்மையாக நடந்தது, அவர் ஒஹிலோ நதியில தான் அந்த பதக்கத்தை போட்டாருன்னு சொல்லி இந்த விபரமெல்லாம் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோவை நம்ம பேசுறோம். அப்ப இப்படி எதையுமே ஆய்வு பண்ணாம நீ பேசக்கூடிய கருத்தை கூட நீ அதை உண்மையா பொய்யான்றது பார்க்காம எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு நான் பரப்புவேன். ஏன்னா நாங்களாம் டிவிக்கே அப்படிங்க வேண்டியது. அதை தான் திரும்ப சொல்றோம். இந்த டிவிக்காம போய் படிக்கிற வேலையை பாருங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.